சார் வணக்கம். பேச்சிமுத்து சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த நெல்லையில அடைமிதிப்பான் குளத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது நமக்கு தெரியுங்க. அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு டீடைல்டு என்கொயரிய தமிழ்நாடு முழுவதும் சிஎமோட ஆர்டரின் அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் இந்த குவாரிகள் தொடர்பாக ஒரு ஆய்வை நடத்தினார்கள். அதுக்கு பிறகும் இப்பவும் நடந்திருக்கிறது. இது மணல் குவாரியா கல் குவாரியா அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த குற்றம் சாட்டப்படக்கூடிய அந்த நிறுவனம், அந்த ஆர்ஆர் அப்படிங்கிற அந்த நிறுவனம், அவங்க யார் மேல முக்கியமாக குற்றம் சாட்டுங்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் மேல சாட்டுகிறார்கள். அவங்க தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. மாஃபியாக்கள்னு சொல்றது அவங்க தான். நாங்க இது ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஏற்கனவே நாங்க பேசி இருக்கிறோம். அதனால ஒரு 3 பேரை சொல்றாங்க. கரிகாலன் பேரையும் ராமச்சந்திரன், ரத்னம் 3 பேரு. இவங்க இவ்வளவு நாள் மணல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சார். இந்த விவகாரத்துல இதுல குவாரின்ட்டு வர்றதுனால இது கற்களும் சம்பந்தப்படுது, நிறைய பேர் பேசுறதுனால உங்களுடைய மாவட்டங்கள் இவங்க எல்லா இடத்துலயும் பண்றதுனால அங்க எந்த மாதிரி நடக்குது சார்? உங்களோட கிளைண்ட் இன்னும் கூட போலீஸ் பாதுகாப்போட தான் இருக்கிறாரா? நிச்சயமா 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 சார். சார், கனிம வள கொள்ளை என்பது எனக்கு முன்னதாக பேசிய மூத்த வழக்கறிஞர் கண்டி தீபன் அவர்கள் சொன்னது போல ஒரு சில அரசு அதிகாரிகள், அரசியல் பலம் படைத்தவர்களுடைய செல்வாக்கோடு, அனுசரணையோடு, உதவியோடு நடைபெறுகிறது சார். அதற்கு முன்பாக சார், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெங்களூரை சேர்ந்த ஜவஹர் என்கின்ற ஒரு மனிதநேய போராளி இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் கனிம வளத்தின் மீதும் அக்கறை கொண்டு, சமுதாய சுற்றுச்சூழலின் மீது ஆர்வம் கொண்டு, சட்டத்தை மட்டுமே தனது ஆயுதமாக கொண்டு ஜனநாயக போரில் தனது உயிரை மாய்த்திருக்கிறார். அந்த போராளிக்கு, அந்த சட்ட போராளிக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக எனது வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது கண்ணீரை காணிக்கையாக்குகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல சார், அவர் 840 கோடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஊழல் என்று நாம் பார்க்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எனது இந்த நிகழ்ச்சியில் நம்மளோடு பங்கேற்கிற அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு தெரியும், சுமார் 8400 கோடிக்கு மேலாக இருக்கும். 840 கோடி என்பது மிகச் சிறிய ஒரு தொகையாக இருக்கிறது. எங்கள் மாவட்டத்தில் எத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எத்தனை கல்குவாரிகள் உரிமம் முடிந்த பிறகும் செயல்படுகிறது. அவர்கள் எந்த இடத்திற்கு, எந்த சர்வே எண்ணுக்கு, எத்தனை ஏக்கருக்கு அனுமதி பெற்று மாற்று சர்வே எண்களில் மாற்று இடத்தில் சட்டத்திற்கு புறம்பாக எத்தனை லட்சம் மெட்ரிக் டன்கள் இவர்கள் கொள்ளையடித்து கேரளாவுக்கு கடத்துகிறார்கள், என்னென்ன வகையில் முறைகேடுகள் ஈடுபடுகிறார்கள் என்ற விவரம் என்னை போன்றவர்களுக்கு, அவர்களை போன்றவர்களுக்கு தெரியும். அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு, ஜெயராமன் போன்றவர்களுக்கு தெரியும். இதை என்னுடைய கிளைண்ட் அவர்களுக்கு, பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்னும் போலீஸ் பாதுகாப்பில் தான் இருக்கிறார்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய கட்சிக்காரர் பாலகிருஷ்ணன் இன்னும் காவல்துறையின் போலீஸ் 2 காவல்துறையின் பாதுகாப்பில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாதுகாப்பை எவ்வாறு எடுக்கலாம் என்று மாஃபியாக்களும், மணல் மாஃபியாக்களும், மைன்ஸ் கொள்ளையர்களும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அதிகாரிகளும், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இவருக்கு பாலகிருஷ்ணனுக்கு வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பை எடுக்க முடியவில்லை. காரணம், உயர் நீதிமன்றத்தால் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க நீதிமான்கள் புகழேந்தி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. கிருபாகரன் அவர்களால் நீதிமான்களோடு வழங்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பாதுகாப்பை பறிப்பதற்கு இயலாமல் இருக்கிறார்கள். பாதுகாப்போடு அவருக்கு கொலை மிரட்டல் தொடர்ந்து அவர் இருப்பதால் ஓரளவு மணல் மாஃபியாக்களால், கனிம வள கொள்ளையர்களால் கனிம வளத்தை கொள்ளையடிக்க முடியவில்லை. இவர் நம்ம ஜவஹர் அலியை போன்று இவர் விஓவில் ஆரம்பித்து, ஆர்ஐயில் ஆரம்பித்து, தாசில்தாரில் இருந்து ஆர்டிஓ, டிஆர்ஓ, மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று இவர் தொடர்ந்து புகார் மனுக்கள் கொடுத்து வருகிறார். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், குறிப்பிட்ட ஒரு காவல்துறையின் பெயரை சொல்லி இவர் மாஃபியாக்களுடன் சேர்ந்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள், மணல் மாஃபியாக்கள், கல்குவாரி மாஃபியாக்கள் என்னை கொலை செய்ய சுற்றி வருகிறார்கள் என்று இவர் தற்போது வரை புகார் மனு கொடுத்து வருகிறார். காவல்துறை பாதுகாப்போடு இவரை கொலை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த அரசு அந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்காது. உயர்நீதிமன்ற கண்காணிப்பில், உயர்நீதிமன்ற கொலை செய்ய இந்த அரசு அனுமதிக்காது என்று நாங்கள் நம்புகிறோம்.
ஓகே சார், ஓகே.